ஸோ 19ல் விக்ருதி வந்து அர்ஜுனுக்காக டீன் கிட்ட சண்டை போடுறாங்க. ப்ளீஸ் அவன் நல்ல ஸ்டூடெண்ட், இதுதான் அவனுக்கு லாஸ்ட் சான்ஸ் மேம். இந்த வாட்டி அவன் டாக்டர் ஆகலைன்னா அவனால் டாக்டர் ஆகவே முடியாது, அவன் லைஃபே சேஞ்ச் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த டீன் சொல்கிறாங்க, ஹூ கேர்ஸ், இப்படி ஒரு பொறுமை இல்லாதவன் டாக்டர் ஆகவே முடியாது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கோவம் வந்துச்சுன்னா சண்டை போட்டுட்டு எந்திரிச்சு போயிடுவானா, இவ்வளோ பொறுமை இல்லாதவனுக்கு எதுக்கு இந்த ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்தாலும் அவன் குணம் மாறும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ருதி வந்து அவங்களுக்கு அர்ஜுனுக்காக கெஞ்சுறாங்க. அதுக்கு அந்த டீன் சொல்கிறாங்க, சரி உங்களுக்காக நான் ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன், இந்த பாருங்க அவனோட டிஸ்மிசல் ஃபார்ம் எல்லாமே ரெடியாக இருக்குது, நெக்ஸ்ட் டைம் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன், சைன் பண்ணி அனுப்பிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விக்ருதி கோவமாக வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது அர்ஜுன் வந்துட்டு என்னாச்சுன்ட்டு ஓடி வராரு. பின்னாடியே வினோதும் மதுவும் ஓடி வராங்க. அப்போ விக்ருதி வந்து வினோதையும் மதுவையும் பார்த்து பயங்கரமாக திட்டுறாங்க. உங்களால் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல, அவனுக்கு இப்படி தொந்தரவு கொடுக்காதீங்க, இந்த வாட்டி அவன் டிஸ்மிஸ் ஆகிட்டானா அவனால் இனிமேல் வந்து டாக்டர் ஆகவே முடியாது, அவன் லைஃபே காலி ஆகிடும், அவன் லைஃப்பில் எப்படியாச்சும் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன், ப்ளீஸ் கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அர்ஜுன் வந்துட்டு அவங்க 2 பேரும் திட்டாத, என் பேரில் தான் எல்லா தப்பு, மதுவை பற்றி அவன் தப்பாக பேசினா அதனால தான் நான் சண்டை போட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ விக்ருதி வந்து ரொம்ப ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. எனக்கு ஏதோ ஒன்று நல்லாக்குறது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி தோணுது அர்ஜுன், இவ்வளோ நாள் உனக்கு ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்தேன், ஆனால் இப்படி இருக்கும்போது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, தயவு செஞ்சு எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறமா போனதுக்கப்புறமா அர்ஜுன் வந்துட்டு மதுக்கிட்டையும் வினோத்கிட்டையும் பேசுகிறாரு. நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, நான் தான் ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள், அதோடு இல்லை அடிப்பட்டவன் திருப்பியும் வருவான், நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம எல்லாரும் இனிமேல் ஒன்றாவே இருப்போம், நல்லா படிப்போம், நல்லா படித்து நல்ல டாக்டர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. உடனே வினோத் கேட்குறாரு, அப்போ உங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன இன்டர்ன்ஸாக சேர்த்துக்குவியா அப்படின்னு கேட்டோன்னே, எங்கள் ஹாஸ்பிட்டலில் என்னையும் இன்டர்னாக எடுத்துக்க மாட்டாங்கடா, உங்களை எப்படி தான் எடுப்பாங்க அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஆர்பி ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அட்மிட் ஆகுறாங்க, பயங்கர பெயினில் அட்மிட் ஆகுறாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரிப்ளெட்ஸ் இருக்குது. டாக்டர் ஆராதனா தான் அவங்களை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு நர்ஸ் கிட்ட ஃபீட்டல் மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ரொம்ப அது கொஞ்சம் சிவியர் கேஸ் போல இருக்குது, அதனால் ரதி மேம் கிட்ட அந்த கேஸ் போகுது. இப்போ ரதி மேம் வந்துட்டு அந்த லேடியோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. உங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க, இப்படி ஃபுல் டைம் பேபி எடுத்துகிட்டு திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்களே, ஏன் இவ்வளோ நாள் டெஸ்ட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போகல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சொல்லிட்டாங்க, 3 பேபியில் ஒரு பேபியை காப்பாற்ற முடியாது, 2 பேபி தான் காப்பாற்ற முடியும்னு, அதனால் வேறு எங்கேயாச்சும் போங்க, இல்லைனா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்னோட ஃப்ரெண்டு தான் இந்த ஹாஸ்பிட்டலில் சஜஸ்ட் பண்ணாங்க, அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரதி மேம் சொல்கிறாங்க, ஒரு பேபிக்கு வந்துட்டு நியூட்ரிஷன் போகிறது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது, அண்ட் பிபியும் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ மற்ற அம்மாவையும் 2 குழந்தையும் நம்ம சேவ் பண்ணிடலாம், ஆனால் 3வது குழந்தைய சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதனால தான் அந்த ஹாஸ்பிட்டல் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே இவரும் சரி மேம் அப்படின்ட்டு கிளம்பி போகிறாரு. போனதுக்கப்புறமா ஆராதனை சொல்கிறாங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னோடனே ரதி மேம் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போம், பட் பாசிபிலிட்டிஸ் கம்மிங்கிறது தான் அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு நர்ஸ் வந்து மானசாவை மீட் பண்ணி சொல்கிறாங்க, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ட்ரிப்ளெட்ஸோட அட்மிட் ஆகிருக்காங்க, அவங்க வந்து லாஸ்ட் மினிட்ல டிஸ்சார்ஜ் ஷீட் கேட்குறாங்க, வேறு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நேராக மானசா என்ன பண்ணுறாங்கன்னா ரதி மேம் கிட்ட வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரதி மேம் அந்த சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி, 3rd பேபியோட வெயிட் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சொன்னேன், பட் சர்ஜரி பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை, அவங்களாம் வந்து டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு போகிறாங்கன்னா அது பேஷண்ட்டோட விருப்பம், அவங்க போயிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மானசா சொல்கிறாங்க, ஏன் அப்படி, நீங்கள் இவ்வளோ நேரத்தில் இம்பாசிபிள்ங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஸோ அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சர்ஜரி பண்ணுங்கள், 3 பேபியை நாங்கள் ட்ரை பண்ணி காப்பாற்றுறோங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மானசா வந்து ரதி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ரதி சொல்கிறாங்க, என்னால் அப்படிலாம் போய் பேச முடியாது அப்படின்னோடனே, நான் உங்களை போய் சொல்லலை, பாசிபிலிட்டி இருக்குன்னா ட்ரை பண்ணுறோன்னு தான் நீங்கள் சொல்லணும், இதை ட்ரை பண்ணி நம்ம காப்பாற்றணும்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நல்ல பேர் வரும், அர்ஜுன் சொல்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் வச்சு தான் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் முன்னுக்கு கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் கேசஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணி காமிச்சிட்டோம்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க, அது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே ரதி மேம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பிஸ்னஸாக பார்க்குறீங்க, நான் 4 பேரோட உயிராக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோடனே மானசா சொல்கிறாங்க, நானும் 4 பேரோட உயிராக தான் பார்க்குறேன், உங்களால் இது முடியும், கண்டிப்பாக ரதியால் இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியலன்னா வேறு யாராலையும் பண்ண முடியாது, நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த கன்னியப்பன் ஆம்புலன்ஸ் டிரைவரும் இன்னொரு ஆம்புலன்ஸ் டிரைவரும் 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஒரே செலவுன்னு பேசிட்டு இருக்காரு. இப்போ கன்னியப்பன் சொல்கிறாரு, இங்கே பாரு, லாஸ்ட் வீக் கூட என் பாப்பாவை நான் வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்க கூட்டு போனேன், என் பாப்பாவுக்கு சாதா ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் பார்த்தா தான் அதில் கார்ட்டூன் படம் போட்டு தான் வேணுமா, அது 450 rupees இருந்தாலும் நான் வாங்கி கொடுத்தேன், அப்போ என் பொண்டாட்டி ஆசைப்படுவாளே, அவளுக்கு எதுவுமே வாங்காமல் போகிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு தோடு வாங்கிட்டு போனேன், காசை பற்றிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன், அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும் பாரு, அது எப்போவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது கரெக்டாக டாக்டர் ஆமலா வந்துட்டு என் கன்னியப்பன் எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் ஃபேமிலி பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் நல்லவர்னு எல்லாருமே சொல்கிறாங்க, பட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் இறந்து போனாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அப்போ எதுக்கு இப்படி போய் பேசுகிறீங்க அப்படின்னோடனே அவர் பயங்கரமாக இமோஷனல் ஆகிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க எல்லாரும் இழந்து போயிட்டாங்க, அது உண்மைதான், ஆனால் இன்னும் அவங்க என் கூட இருக்கிற மாதிரி நான் நம்புகிறேன், அந்த நம்பிக்கையை வச்சு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இமோஷனலாகி பயங்கரமாக அழுறாரு. உடனே அமலா சொல்கிறாங்க, சாரி நான் தெரியாமல் கேட்டேன், நான் கேட்டிருக்கவே கூடாதுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த ப்ரெக்னென்ட் லேடியாக அந்த ஆராதனா டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியும் 3 பேபியை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு,
தானே, அந்த 3வது பேபியை சேவ் பண்ண போகிறப்போ உங்கள் ஒய்ஃபோட உயிருக்கும் ஆபத்து, எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க, டாக்டர் 5 வருஷம் கழிச்சு நாங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கோம். ஸோ இது அவரோட டிசிஷன் கிடையாது, என்னோடது தான். நான் தான் அந்த 3 பேபி எப்படியாவது பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது கரெக்டாக டாக்டர் ரதி மேமும் மானசாவும் அங்கே உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு மானசா சொல்கிறாங்க, உங்களோட கன்சென்ட் எங்களுக்கு தேவை, நாங்கள் வந்து இதை ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும், ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி. ஸோ இதில் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம்னா எங்களுக்கும் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படின்னோடனே அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த ப்ரெக்னென்ட் லேடி வந்து சொல்கிறாங்க, சரி நானே 3 குழந்தைங்களும் ஃபேமஸ் ஆக போகிறோமா, கண்டிப்பாக தாராளமாக சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. இப்போது அர்ஜுனும் மதுவும் ஒரு காரில் வந்துட்டுருக்காங்க. நைட்டு மழையாக இருக்குது. அந்த டைமில் கார் ஸ்டக் ஆகிடுச்சு. அப்போ வந்து மது கரெக்டாக போய் அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் நின்றுக்கிறாங்க. அர்ஜுனையும் அங்கேயே வான்னு கூப்பிட்றாங்க. திடீர்னு கார் வெடிச்சிச்சுன்னா அங்கே நிற்காதுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரி வினோதை கூப்பிட்டு நம்மளை பிக்கப் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறாரு. மதுவும் ஃபோன் பேசிடுறாங்க. அது நமக்கு காட்டில் அநேகமாக வினோத் கிட்ட நீ வராதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ மது அர்ஜுன் கிட்ட கேட்குறாங்க, அந்த இடத்துல நான் இல்லாமல் வேறு யாராக இருந்தாலும் இப்படி தான் சண்டை போட்டிருப்பியா அப்படின்னு. அதுக்கு அர்ஜுன் சொல்கிறாரு, கண்டிப்பாக இல்லை, ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் மது உனக்காக. அப்புறமா மழை கொஞ்சம் கம்மியாகுது. 2 பேர் அப்படியே நடக்கலாமா அப்படின்னு சொல்லி நடக்கிறாங்க. அப்படி 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கார் வந்து சேர் சகதியை மது மேலே இடிச்சிட்டு போயிடுது. அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு மது சொல்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக ஃபேஸ் டு ஃபேஸ் க்ளோஸ்அப்பில் வராங்க. அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.